காவேரி விஜய் நீங்கள் என்ன 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கே தோணுது. என்னன்னா இவ்வளோ ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனதைரியம் அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாம். கைஸ் நம்ம வீடியோ வந்து கடைசியாக முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியும் விஜய் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம எதிர்பாராத விதமாக என்னென்ன நடக்குதுன்னா, காவேரி வந்துட்டு அந்த சீமந்தத்துக்காக ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. சரி அதுக்குன்ட்டு தனியாக வந்துட்டு நைட்டு ஒரு 11 மணிக்கு ஓகே விஜயோட ஃப்ரெண்ட் இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போகிற மாதிரி போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து வந்து நம்ம பாட்டிக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்ம கங்காவுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. என்னடா நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி. இவங்களே வந்துட்டு சொல்லப்போனால் சொத்து வந்து எழுதி நீயே வச்சுக்குமா அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு நம்ம சந்தானையை வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு சொத்து அது நம்ம சாரதாமாக தான் போகணும். ஆனால் இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. இன்னும் ரொம்ப வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது என்னென்னா, இந்த முத்துமலர் ஃபேமிலி யார் அப்படின்றது இன்னும் வந்து தெளிவான ஒரு விளக்கமே கொடுக்காம இந்த சீரியல் வந்து இன்னும் அப்படியே இழுத்துட்டு ஓடிட்டே இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாத்துக்குமே வந்துட்டு யூஸ் ஆகும்.